இப்போ சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீடரோட ஸ்டோரி. ஃபீடர்னால் இவங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க. நைட்டு மட்டும் டாக்ஸுக்கெல்லாம் அவங்க வீட்டாண்ட இருக்க டாக்ஸுக்கெல்லாம் ஒரு 10-15 நாய்க்கு அவங்களே சமைச்சு சாப்பாடு போடுற ஒரு பொண்ணு அவங்க. என்னாச்சுன்னா இப்போ இவங்க இந்த மாதிரிலாம் போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு டாக் மட்டும் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ஏரியாவில் ஒரு போலீஸ் ஃபேமிலி, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க ஒரு போலீஸ் ஃபேமிலி, அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டு வாசலில் போயிட்டு இவங்க சாப்பாடு போடுவாங்க இல்லையா, அதில் ஒரு நாய் வந்து அவங்க வீட்டு வாசல்லையே இருந்திருக்கு. அவங்க பிடிக்காமல் அடிச்சுலாம் விரட்டியிருக்காங்க, இப்போ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்பயும் அது போகாமல் அதே வாசல்லையே இருந்திருக்கு. இப்போ இந்த பொண்ணு வந்து ஏதாவது லீவ்லாம் வந்துட்டால் ஊருக்கு போயிடுவாங்க. பரவாயில்ல, இது வந்து ஒரு வீடையாவது பிடிச்சிக்கிச்சு, இது அவங்க துரத்தி கூட அந்த வீட்டு வாசல்லே இருக்குது, பரவாயில்ல ஏதாவது போடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் ரொம்ப நிம்மதியாக இருந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜாப் போயிடுவார். அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அந்த போலீஸோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன தான் இதுக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பார்த்துருக்காங்க. பார்த்தா வந்து டெய்லி வந்து ஒரே ஒரு பொறை பேக்கெட் ஒன்று வாங்கி வச்சுப்பாங்களாம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த ஒரு பொறை தான். அது ஒன்று காலையில் போடுவாங்க, இல்லை நைட்டில் போடுவாங்க. அந்த ஒரு பொறை தானா. இந்த பொண்ணு ஒரு 4-5 நாளாக ஏதாவது சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. ஒன்றுமே போடலை. 2 பேர் தானே, அதனால் அளவு சாப்பாடு செஞ்சு அவங்க வரைக்கும் சாப்பிட்டுக்கிறது போல். வெளியே அந்த டாகுக்கு வந்து அந்த ஒரு பொறை மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணே என்ன பண்ணிட்டாங்களா, அந்த டாக் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ வந்து எதுக்கு அந்த ஒரு பொறைக்கோசம் எதுக்கு வந்து நீ அந்த வீட்டு வாசல்லே உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதாவது டீ கடையில் அந்த டீ காஃபிலாம் குடிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பணக்காரங்கள்லாம் கிடையாது. நிறைய இடத்துல அவங்க கூட வந்து ஏதாவது ஒரு நாய் வந்து அங்கே பக்கத்தில் நின்றுதுன்னா ஒரு 4-5 பொறை வாங்கி போடுவாங்க. ஆனால் வந்து நல்லா கடவுள் வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு பில்டிங் கட்டுங்க, ஸ்கூல் கட்டுங்க, காலேஜ் கட்டுங்க, அதெல்லாம் வந்து ஒன்றுமே சொல்லலை. ஒரு பசியோடு இருக்க ஏதாவது ஒரு ஜீவனோ இல்லை பசியோடு இருக்க ஒரு மனுஷங்க வந்து உங்களை பார்த்துன்னு இருக்காங்க, உங்கள் வீட்டு வாசலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட அந்த சாப்பாடு போடணும் இல்லை சாப்பாடு கொடுக்கணும் அந்த மனசே வந்து உங்களுக்கு வரவே மாட்டேங்குது. அது ஏன்னு தெரில. அது சில பேர் அப்படி தான் இருக்கீங்க. அவங்களுக்கே தோண வேணாவா, நம்ம வந்து அந்த நாய் வந்து நம்ம வீட்டு வாசல்லே படுத்துட்டு இருக்கு, அதுக்கு ஒரு பொறை எப்படி பத்தோம் அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஒரு வேளை வந்து அது நாய் தானே அப்படின்னு சொல்லி கேவலமாக நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. நீங்கள் மீதி எதுக்கோ செலவு பண்ணுறத நிறைய வந்து இந்த மாதிரி பசியோடு இருக்க ஜீவன்களுக்கு செலவு பண்ணுங்க. அதே இடத்துல ஒரு மனுஷங்களை வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கீங்க, உங்கள் கையில் வந்து ஒரே ஒரு பிரெட் ஸ்லைஸ் வந்து யாராவது கொடுக்குறாங்க, இல்லை வந்து ஒரே ஒரு பிஸ்கெட்டை கொடுக்குறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு கோவம் வரும். அதே தானே மற்ற ஜீவன்களும். உங்கள் வீட்டு வாசலில் ஒரு ஜீவன் வந்து படுத்துதுன்னா அதை பார்த்துக்க வேண்டியது உங்கள் கடமை. ரொம்ப கஞ்சமாக இருக்காதீங்க தயவு செஞ்சு. நன்றி.